மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்ல. நாளைக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கிறிஷ்க்கு நான் உண்மையான அம்மாவா இருப்பேனா, எப்பவும் இதே மாதிரி பாசம் காட்டுவேனான்னு சந்தேகமா இருக்கு மாமா. இவர்கிட்ட நான் இதை வேண்டான்னு சொன்னேன். நீ ஏன் இதை சொல்ற? என்னால சத்தியமா இதை நம்ப முடியல மீனா. கிறிஷ் மேல பாசம் வைக்காம போயிடுவேன்னு உனக்கு எப்படி சந்தேகம் வரலாம்? என்னப்பா இவ எப்படி பேசிட்டு இருக்கா? அவ பயத்துல ஒரு நியாயம் இருக்குதுடா. என்னப்பா நீ எப்படி சொல்ற? முத்து, ஒரு சாதாரண பொண்ணை யோசிக்கிறதுக்கு ஒரு அம்மாவா இருந்து யோசிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுடா. மீனா சரியாதான் யோசிச்சிருக்கா. மனுஷனோட மனசு எப்படி மாறுன்னு நமக்கே தெரியாது. மீனா அப்பெல்லாம் மாற மாட்டாப்பா. ஏய், எந்த மனுஷனும் எந்த நேரத்துல ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. மீனாவை பாராட்டுறேன்டா. இப்பதான் தடவையா என் பூக்கற்ற மருமக நியாயத்தோட பேசியிருக்கா. இந்த குடும்பத்தோட வாரிசா வர்றதுக்கு கண்டவங்களுக்கெல்லாம் உரிமை கிடையாது. அதுக்கு முதல்ல நான் விட்டுருவேனா? ஆனா நீயே இதை யோசிச்சுட்ட. இந்த விஷயத்துல நீ சொன்னதான் கரெக்ட். இப்ப நீ எதுக்கு கிளாப் பண்ற? ஃபர்ஸ்ட் டைம் மீனாவை ஆண்டி பாராட்டி பேசுறாங்க. அதான். என்ன விஷயமா? எதுக்கு வர சொன்னேன்? நான் தான் உன்னை இங்க வர சொல்லி அம்மா கிட்ட சொன்னேன். நான் போன் பண்ணா நீ எடுக்க மாட்டேங்கிற. நான் மட்டும்தான் மரியாதையா நடந்துக்கணும்ல. மத்தவங்க அதை கொடுக்க மாட்டாங்களே. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. ஏய், அவ என்ன சொல்றான்னு கேளுடி. பொண்ணு பார்க்கதான் மீனாவும் மாப்பிளையும் வந்திருக்காங்க. என்ன எதுக்கு பார்க்கணும்? அவங்க கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. அவர் போலீஸா இருக்க போய் தான் அமைதியா இருக்காரு. இவர மாதிரி ரவுடி தனால அவருக்கு தெரியாது. பார்த்து பேசு. ரொம்ப பேசுற. இதெல்லாம் என்ன வாஷ் பண்ணணுமா? அங்கேயே எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். நீ எப்படா பொண்ணுங்க போடுற ஃப்ராக் எல்லாம் போட ஆரம்பிச்ச? நான் ஏன் அதெல்லாம் போட போறேன்? அது ட்ரெஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது நீத்துவோட தான் இருக்கும்.